அண்ட் ஹலோ கேஸ் வெல்கம் டு காம்பிஸ் ஃபர்ஸ்ட் படம். வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவினோட மாஸ்க்கு ப்ரொடியூஸ்ட் பை கிராஸ் ரூட் ஃபிலிம் கார்பரேஷன். அது பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிவேலன் சாரோடது. அப்புறம் நம்ம ஆண்ட்ரியா ஜெர்மியோ அவங்களும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பை வெற்றிவேலன் ப்ரெசென்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆண்ட்ரியா ஜெர்மியா. அப்புறம் வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ஆர்டி ராஜசேகர். அப்புறம் மியூசிக் ஜிவி பிரகாஷ். பாட்டு வந்து அவ்வளோவுக்கு ரெண்டு பாட்டு தான் இருக்கும். இப்போ பேக்ரவுண்டு சாங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து விக்ரமன் அசோக். அது நான் ஏன் சொல்கிறேன்னா, மாஸ்க் இந்த படத்தை வந்து எப்படின்னா, சில பேர் வந்து ஒரு ட்ரெய்லர் பார்த்தோன்னே இது மணி ஹைஸ்ட்னு நினைப்பாங்க, சில பேர் இது வேறு மாதிரி இதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த ஒன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறது, நம்ம சுற்றி நடக்கிற அந்த பெரிய பெரிய விஷயங்கள் தெரியுங்களா, பணத்திருட்டு, இப்போ மோசடி, நிறைய கிரைம்ஸ் நடக்குது தெரியுங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆளுனால எதை நினச்சாலும் முடியும், அதை தடுக்கவும் முடியுங்கிறதா இந்த படத்தோட கதையே. ஐ மீன் ஒன் ஆஃப் த லைனு அந்த மிடில் கிளாஸ்னால் என்ன முடியும், நம்ம எவ்வளோ பெரிய நம்ம ரவுடியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் மைண்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பவர் இருந்தாலும், அந்த மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு எமோஷ்னல் ஆகிட்டாங்கன்னா அவங்களால எந்த தூரத்துக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறது இந்த படம் தான் இந்த மாஸ்க்கு. இதுக்குள்ளே எப்படி வந்து கவின் வந்து சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும். நிஜமாகவே சொல்கிறேன், ஆண்ட்ரியா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்டான பெர்ஃபெக்டான ரோல். அவங்க சாரியோட அந்த ஒரு புருவத்தை இப்படி தூக்கிட்டு தான் வருவாங்க. அந்த பார்த்தாவே பயங்கரமாக இருக்கும். ஐயோ இவங்க பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரோலாக தான் இருக்கும். கவின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு டிடெக்டிவாக அப்படி அந்த டிடெக்டிவாக அந்த சின்ன சின்ன வேலையை பண்ணிவிட்டு எப்படி இதுக்குள்ளே சிக்கி இந்த மாதிரி பெரிய விஷயத்து இந்த ரோலர் கோஸ்டருக்குள்ளே எப்படி சிக்கிறாரு, அதுக்கான விஷயங்கள் வந்து என்னென்ன ஆண்ட்ரியா பண்ணுறாங்க, கவின் இந்த சைடு வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டு எப்படி அதுலேருந்து தப்பிக்க வந்து வெளியே வராங்கிறது அந்த கதையே. இதுக்குள்ளே வந்து ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த படம் போகவே வந்து நம்ம டைரக்டர் நெல்சன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே வருவாங்க. இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவன் ஏன் இது இப்படி ஆச்சு, அப்புறம் எதனால் இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கதை நகரும். அப்புறம் கடைசியில் வந்து அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த மணி எப்படி ரொட்டேஷன் ஆகிட்டு எவ்வளோ பேர்த்து கையில் போயிட்டு வருது, அது எதனால் வருது, அதை வந்து யார் செஞ்சாங்கங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கருவே. அது மட்டும் கடைசி மட்டும் தெரியாது. அதனால் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு தான் அந்த படமே முடியும். அந்த வந்து எடுத்திருப்பாங்க. நீங்கள் படத்தை பாருங்கள். ஓகே. அந்த மாஸ்க் வச்சு தான், அந்த மாஸ்க்குனா அந்த முகமொழி வச்சுட்டு அந்த கதை இல்லை. இங்கே நிறைய பேர் வந்து மாஸ்க் போட்டுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குறப்போ தெரியாது, ஒரு மிடில் கிளாஸ் மேனாக தெரியும். அவங்க அந்த எமோஷ்னல் ஆகும்போது அந்த வேறு மாஸ்க் மாட்டும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட திங்கிங்கு, அவங்க எமோஷ்னலு, அவங்க டிசைர் எல்லாம் வேறு மாதிரி மாறும். ஓகேங்களா. அதை தான் இந்த படத்தில் வந்து மாஸ்க்குன்னு வச்சுருக்காங்க. எனக்கு இந்த படம் வந்து நிஜமாகவே ரொம்ப பிடிச்சது. இதில் படம் வந்து 2 hours தான். ரொம்ப இழுக்கலை, ரொம்ப அது இதுன்னு போட்டு ரொம்ப இழுக்கலை. நீட்டாக படத்தோட அந்த ஒன்லைனை சொல்லிவிட்டு ஸ்க்ரீன் ப்ளே நீட்டாக பண்ணிட்டார். கவினோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த ஒரு டிடெக்டிவ், ஒரு லோக்கல் டிடெக்டிவ் மாதிரியும், நிறைய அந்த பணத்தை அடிக்கிறது, அந்த லோக்கல் இதெல்லாம் கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நிறைய நல்லா காட்டியிருந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய ஆக்டர்ஸ், நம்ம சார்லி சார் தான் மெயினான கருவே. அதை நீங்கள் படம் பார்த்தோன்னே நீங்கள் பாருங்கள். சார்லி சார், அப்புறம் அப்புறம் ஆண்ட்ரியா கூட 2-3 கேரக்டர்ஸ், ஒரு மொட்டையாக ஒரு கேரக்டர், அப்புறம் பேட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நெல்சன் படம் மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். எனக்கு அந்த இதெல்லாம் அந்த கேமரா ஆங்கிள், அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு நெல்சன் படம் மாதிரியே தான் இருந்தது. பட் ஓகே, ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு 127 minutes இருந்தாலும் கூட ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கனாவே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும், சில இடத்துல கொஞ்சம் காமெடியும் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்கல் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட், பெனிஃபிட் ஃபார் திஸ் மூவி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜார்ஜ் மரியம் நடிச்சிருக்காரு, ஆடுகுளம் நரேன், சுப்பிரமணியம் சிவா, கல்லூரி வினோத், மூனார் ரமேஷ், அப்புறம் பவன். அவனை சொல்லியே ஆகணும். அவர் தான் வந்து இந்த படத்தோட செகண்ட் ஒரு மெயின், எப்படி சொல்கிறது, இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான மெயின் ரீசனே அந்த பவன். அவர் பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் ஒரு பொலிட்டிஷியனாக வருவார். அவரும் ஆண்ட்ரியாவுக்கும் நடக்கிற ஒரு போரில் நடுவில் எப்படி கவின் சிக்கிறாரு, கவினுக்கு உண்மை தெரிஞ்சு எப்படி வந்து அது அந்த இன்னொரு கேரக்டர் பேர் சொல்லணுன்னே, அந்த கேரக்டருக்கு வந்து எப்படி வந்து இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி கவின் எப்படி காப்பாற்றுறாங்க அந்த கதையே. அது வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக மாஸ்க் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 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 த்ரில்லிங் ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரியே இருந்தது எனக்கு. யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மாஸ்க் இட்ஸ் அன் பியூட்டிஃபுல் ரிட்டன் அண்ட் இன்டெலிஜென்ட் ஸ்கிரிப்ட்.
அண்ட் அது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில இப்போ இந்த படம் விட்டுருக்கிறது வந்து அந்த ஒன்லைன் வந்து நிஜமாவே ஒரு சூப்பர்பா இருந்தது. இதில மெயினான அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த டைரக்டர் விக்ரமன் அசோக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஏதோ அவருக்கான லைஃப்ல ஏதோ நல்லா அடிபட்டு ஏதோ படத்த எடுத்த மாரியே எனக்கு தோணுச்சு. ஓ! இந்த மாரிலாம் நடக்குது, இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு ரைட்டிங்கு. அப்புறம் வந்து இது வந்து இந்த கதை வந்து நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஓகே. ஆனா அது வந்து இப்படி இந்த கதை எடுக்கிறதுக்கு ரொம்ப இதுவும் தைரியமும் வேணும்னு சொல்லலாம். சூப்பர்பா பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. எந்த விதமான நடுவுல பாட்டு, சாங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு ரொமான்டிக் சீன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம அந்த ரொமான்டிக்லாம் இல்லாம, அந்த கதையோடையே அந்த சீன் போகுது. கதையோட நேர்த்தியானே அந்த ஸ்கீன் போகுது அப்படின்னா, அந்த படம் அந்த சீன் வந்து அந்த படம் வந்து கரெக்டான ஒரு பாதைய நோக்கி தான் போகுதுன்னு அர்த்தம். அது இந்த படத்தில இருக்கு. ஓகேவா? தேவையில்லாம அந்த ரொமான்ஸு, அந்த காமெடி, தேவையில்லாம சீன்ஸ் எல்லாமே எதுவுமே இல்ல. அந்த படத்தோட கரு என்னவோ, அந்த ஸ்டோரி நோக்கி தான் போய்க்கிட்டே இருக்கு. அது இந்த இதில அந்த மாஸ்க் படம் வந்து சூப்பர்பான ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பை கவின். அப்புறம் குட் புரொடக்ஷன் பை வெற்றிமாறன் சார் அண்ட் ஆண்ட்ரியா. ஓகே. அண்ட் கண்டிப்பா படத்த பாருங்க. ஓகே. மாஸ்க் இஸ் அன் குட் ரோலர் கோஸ்டர் என்டர்டெய்னர். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவஸ் படம். பாய் பாய்.